Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டான புளி வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த புளி வடை செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப சாதாரணமான இன்கிரீடியன்ஸ் தாங்க தேவைப்படும். அதை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த கப்ல 1 கப் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. இன்னைக்கு நான் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஊற வச்சிடலாங்க தண்ணிக்குள்ள போட்டுட்டு. அது கூடவே வந்துட்டு நம்ம எந்த கப்ல அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்ல வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டு துவரப்பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த துவரப்பருப்பையும் வந்துட்டு தண்ணிக்குள்ள சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிடலாங்க. இப்ப நம்ம அரிசி துவரப்பருப்பு ரெண்டுமே வந்துட்டு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிட்டுங்க. இப்ப பாருங்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி துவரப்பருப்பு ரெண்டுமே வந்துட்டு நல்லாவே ஊறிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாங்க. இது கூடவே வந்துட்டு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க தோல் உரிச்சதுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் இதுல சிறிதளவு கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்துட்டு சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமா புளி, கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு 1/4 மூடி தேங்காயை வந்துட்டு நல்லா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப வந்துட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி விட்டு இதை வந்து ரொம்ப நைஸா அரைக்காம ஓரளவு கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துக்கூடாதுங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு சின்ன தட்டு இருந்தாலும் சரி, அதுல வந்துட்டு நல்லா மேல வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க ஒட்டாம வர்றதுக்காக. இப்போ இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து இலையில வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. வடை செய்யறதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. இப்ப வந்துட்டு அப்படியே அடுப்புல எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இதே மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இலையில வச்சு நல்லா இப்படியே அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நமக்கு ஒட்டியெல்லாம் வராதுங்க, ரொம்பவே அருமையா வரும். பாருங்க, அப்படியே அதையும் வந்துட்டு எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதையும் வந்துட்டு எண்ணெயில போட்டுடலாங்க. இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா நமக்கு வடை செய்யறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த புளி வடை பாருங்க, நமக்கு அப்படியே வேக நல்லா பொல்லி செம்மையா வருங்க. இதை நீங்க ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்பயுமே வந்துட்டு இந்த கொங்கு நாடு ஸ்பெஷல் புளி வடையை தான் வந்துட்டு வீட்டுல அடிக்கடி செஞ்சுக்குவீங்க, சாப்பிட்டு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே அருமையா இருக்குங்க. இது நம்ம வீட்டுல எல்லாம் அடிக்கடி செய்ய மாட்டாங்க, செஞ்சு பாருங்க. நீங்க போண்டா வடை அதெல்லாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்று மாதிரி செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு பார்க்கும்போது அப்படியே ஒடிச்சு சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்ல மாத்திக்கலாங்க. இப்ப வந்துட்டு இந்த மாவை எடுத்து அப்படியே நம்ம தட்டிட்டு எண்ணெய்க்குள்ள சேர்த்துக்கலாங்க. நமக்கு இது செய்யறதுக்கு அதிக டைம் எல்லாம் தேவைப்படாதுங்க, குறைவான டைம் இருந்தா போதும். இது பாருங்க அப்படியே ரொம்ப நல்லா பொல்லி வரும். அப்படியே 2 சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம இது ரேஷனர்ஸ்ல தாங்க செஞ்சிருக்கோம். ஆனா வந்துட்டு நமக்கு ரேஷனர்ஸ்ல செஞ்சதா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா தாங்க இருக்கும் கண்டிப்பாவே. இது எவ்வளவு சுட்டிங்கனாலுமே பத்தாது, சட்டுன்னு காலி ஆயிருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய தான் இருக்கும் இந்த புளி வடைங்க. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு. ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. இதை அப்படியே வந்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நமக்கு இப்போ ரொம்ப அருமையான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் புளிவடை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. இதுக்கு எந்த சைடிஷும் தேவைப்படாது. நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா சட்டுன்னு காலி ஆயிரும். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையான டேஸ்ட் கொடுக்குங்க இந்த புளிவடை. உங்க வீட்டில் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த புளிவடையை நீங்க எல்லாருமே மறக்காம செஞ்சு பாருங்க. இப்ப பாருங்க, நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு பாருங்க. இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். இந்த புளிவடை கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.